ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன், பேக் நெக் டிசைன் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி நான் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா நம்ம வந்து யூ நெக் பண்ணியிருப்போம். இனிமே டிஃப்ரெண்ட் நெக்கில கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்க வந்து ட்ரை பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நெக்கில மாடல்ல வந்து ஆரி ஒர்க் சப்போஸ் கஸ்டமர் நம்ம கேட்டாங்கன்னா, நம்ம கண்டிப்பா பண்ணி தரணும். ஸோ இதில வந்து பாட் நெக் மாரி வரும் அந்த ஷேப்பு. யூ மாரியும் இருக்கும். ரொம்ப அதாவது அந்த ஷேப் வந்து ரொம்ப அதிகமாவும் அகலத்தில பண்ணல. ஓரளவுக்கு மீடியமான நெக் இது. அ இது வந்து அதாவது நெக்க ட்ரா பண்ணிட்டு செயின் ஸ்டிச் வந்து குடுத்துட்டுருக்கேன். ஒரு 3 லைன் நம்ம எப்பயும் போல ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் வந்து குடுத்துட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க் யூ ஸோ மச். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும்னா, நீங்க இந்த வீடியோஸ் வந்து ஒரு பிகினர், நீங்க ஒரு பீட்ஸ் ஒர்க் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த டிசைன் எடுத்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 3 லைன் குடுத்து முடிச்சுட்டு, சுகர் பீட் வந்து நம்ம ஒரு லைன் குடுத்துக்கலாம். ஒரு ரொம்ப சிம்பிளான டிசைன். ஒரு 1 டேல நீங்க முடிக்கலாம். இந்த டிசைன் நீங்க கண்டிப்பா வந்து. இப்ப தான் நீங்க முடிச்சிருந்தாலும், நீங்க ஆரி ஒர்க் வந்து கத்து முடிச்சுட்டு இருந்தீங்கனாலும், நீங்க இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 டேல நீங்க பண்ண முடியும். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, 2 ஸ்லீவ். சுகர் பீட் வந்து நைலான் வந்து யூஸ் பண்றேன். நீங்க மிஷின் த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து நைலான் வந்து ஏன் யூஸ் பண்றேன்னா, எனக்கு செட் ஆயிடுச்சு. அதாவது நமக்கு ஸ்பீடு நம்ம கொஞ்சம் நல்லாவே குடுக்குது. த்ரெட்டோட நமக்கு வந்து இது நல்லாவே கொஞ்சம் ஸ்பீட் பண்ற மாரி இருக்கு. நம்ம எப்பயும் போல சுகர் பீட் வந்து 2, 2 பீடு குடுப்போம் இல்லையா? அதே மாரி நான் அயர்ன் நீடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் சுகர் பீடு. இந்த நெக்க சுத்தி ஒரு லைன் வந்து சுகர் பீட் நம்ம குடுத்து முடிச்சுக்க போறோம். அடுத்து வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க இத பார்க்க போனீங்கன்னா, இந்த வீடியோஸ் கடைசி வரையிலும் பாருங்க. அந்த ஷேப் எட்ஜஸ்லாம் கரெக்ட்டாவே நான் பண்ணியிருக்கேன். நீங்க அத நோட் பண்ணுங்க. நம்ம எந்தெந்த இடத்துல வந்து அந்த ஷேப் வந்து மாறாம இருக்குன்றத வந்து நான் இதில வந்து இந்த வீடியோஸ்ல வந்து சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கிட்ட நான் ஒரு நாட் பண்ணிட்டு தான் இந்த சைட்ல நம்ம திருப்புறோம். நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பா தெரியும் சில பேருக்கு. நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சைட்ல ஒரு செயின் குடுத்துட்டு, நீங்க அப்படியே பீட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல அப்படியே கூட பீட்ஸ் எடுத்துக்கலாம். கட்டாயம் ஒரு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் ஒரு செயின் ஸ்டிச் வந்து குடுங்க. இதிலேயே வந்து ஸ்டோன் செயின் வந்து எப்படி நம்ம இதில வந்து ஃபிட் பண்ணோன்றது இந்த வீடியோஸ்ல வரும். ஸோ அத நீங்க கொஞ்சம் கடைசி கடைசி வரையிலுமே ஃபுல்லா பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பேன் நான் இதில. இந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி நம்ம அத அப்படியே வந்து, ஏன்னா எப்பயும் நம்ம செயின் ஸ்டிச் குடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஷேப்ப கரெக்ட்டா கொண்டு வந்துடணும் நம்ப. அது நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க பீட்ஸ் குடுக்குறதும் கட்டாயம் பார்க்கணும். ஸ்டார்ட்டிங் அத மட்டும் குடுத்தா போதாது. எல்லா இடத்துக்கிட்டயும் அந்த ஷார்ப்னஸ், அந்த எட்ஜஸ்லாம் கரெக்ட்டா வருதா அப்படின்ட்டு பாருங்க. ஸோ இப்ப வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் ஃபுல்லா வந்து குடுத்து முடிச்சிடலாம் நம்போ. கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து நெறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னமும் உங்களுக்கு. ஒரு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து ஒட்டிட்டுருக்கேன். நான் க்ளூ வச்சுட்டு, நம்ப 6000 க்ளூ இருக்கும் இல்லையா? அந்த க்ளூ தான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி அப்படியே நல்லா கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு, ஸ்டோன் செயின் நம்ம ஒட்ட போறோம். ஸோ இந்த ஸ்டோன் செயின் வந்து யூசுவலா நம்ம வந்து யூ நெக்குக்கு வந்து நம்ம எப்படி நம்ம அழகா ஈஸியா அப்படியே நம்ம வச்சு பண்ணிடலாம். ஆனா இந்த மாரி ஷேப்லாம் பண்ணும்போது நம்ப அத வந்து எப்படி பண்ணணும்னா, கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒட்டணும். ஒட்டிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். அதையும் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு ஜஸ்ட்டு செக் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரியே நான் வந்து கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு அப்படியே ஒட்டிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொறஞ்சாவே, கொஞ்சம் இல்ல நெறையாவே கொறஞ்சிட்டாவே இது மாரி கொஞ்சம் வர்றது கஷ்டம் தான். ஸோ நல்லாவே ப்ரெஷர் குடுத்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸ்ல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் டைம் தான் ஆகும் க்ளூ ஒட்டுறது பார்க்க போனா உங்களுக்கு. ஏன்னா நமக்கு ரொம்ப அந்த க்ளூ வந்து பெரிய இது இருக்குல்ல டியூப் மாரி. ஸோ அதனாலவே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஷேப் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு வந்து செக் பண்ணிடுங்க. நமக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படின்னுட்டு, அந்த கரெக்ட்டா அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. எனக்கு வந்து இவ்வளோ தூரம் தேவைப்பட்டுச்சு. நான் அந்த இடத்துட்ட அப்படியே புடிச்சுக்கிட்டு கட் பண்றேன். ஸோ இதுதான் நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா, நம்ப பாட்டுக்கும் நம்ப ஒரு அளவுக்கு கட் பண்ணிட்டு, அது அப்புறம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ இத பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபர்ஸ்ட்டு இந்த லைன நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அத அப்படியே ஒட்டிக்க போறோம். அடுத்து வந்து இந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி ஒரு கட்டிங் பண்ணி அப்புறம் தான் ஒட்ட போறோம்.
ஸோ இந்த கரெக்ட்டா அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் கரெக்ட்டா வச்சு, கொஞ்சம் பொருந்துற மாரி நம்ம வந்து ஏன்னா க்ளூ ஒட்டியிருக்கோம் இல்லையா? ஸோ அத எடுத்துக்கிட்டா நம்ம கரெக்ட்டா வச்சு பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து அ அப்படியே அந்த எட்ஜஸ்லாம் எப்படி இருக்கோ, அந்த இடத்துக்கிட்ட கரெக்ட்டா கார்னர் வச்சுட்டு, நான் அத அப்படியே வந்து எவ்வளோ அளவு தேவை அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணணும். கட்டாயம் நீங்க இந்த மாரி செக் பண்ணிட்டு நீங்க அந்த கட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டோன் செயின் வந்து வேஸ்ட் ஆகாது ரொம்ப. ஸோ அதே மாரி எனக்கு அந்த அளவுக்கு தேவை. நான் அந்த அளவுக்கு நான் வந்து அப்படியே கட் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கிட்டயுமே நம்ம வந்து ஒரு கட்டிங் பண்ணி தான் நம்ம வந்து ஒட்டப் போறோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் கட் பண்ணிட்டு அதையுமே நான் அத அப்படியே வந்து ஒட்டுறேன் நானு. ஸோ அந்த கரெக்ட்டா அந்த நம்ம அன்ஈவன் இல்லாம நம்ம அத கரெக்ட் பண்ணி அத அப்படியே வந்து ஒட்டிட்டோம். அதுக்குள்ள அது ட்ரை ஆகும். நான் எப்பயுமே ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? சுகர் அது வந்து ஒட்டிட்டு அது ட்ரை ஆகுற வரையும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இத பார்த்து அதுக்கப்புறம் நீங்க என்ன குடுக்கணுமோ அந்த ஒர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து சுகர் பீட் வந்து குடுக்குறேன் நான் திரும்பவும். அவ்வளோதான் நமக்கு ஒரு பார்டர் லைனு. இதுவே நீங்க பெரிய பீட் கூட குடுக்கலாம் நம்ப. 3 எம்எம் சைஸ், 2 எம்எம் சைஸ் ஸ்டோன் செயினுக்கு பதில் நீங்க குடுக்கலாம். இல்ல ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு அதுக்கப்புறமும் குடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் குடுக்கலாம். உங்களுக்கு இன்னும் பார்டர் வந்து ஹெவியா வரும். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா இந்த டிசைன் நம்ம வந்து ட்ரை பண்ணி குடுக்கலாம் நம்ப. நெறைய பேர் வந்து WhatsAppல வந்து கேட்கும்போது, "நீங்க ஏன் ரேட் போடுறீங்க?" அப்படின்ட்டு நெறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து போடுறாங்க. அதாவது எனக்கு. அதனால நான் வந்து இனி கொஞ்சம் வீடியோஸ்ல வந்து நான் வந்து வீடியோஸ்ல உள்ள போயிட்டு நான் வேணா அமௌண்ட்ட சொல்லிருவேன். நான் வந்து டைரக்ட்டா வந்து சொல்றதுக்கு வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் டைட்டில் போடுறதுக்கு. அதனால யாரும் தப்பா நெனச்சுக்காதீங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து இந்த ரேட்டுக்கு நீங்க வந்து இந்த டிசைன் நீங்க பண்ணி குடுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சுகர் பீட் ஒரு லைன் நம்ம குடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வந்து அதுக்குள்ளே ட்ரை ஆயிடும் நமக்கு. பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டோன் செயின் அதாவது சுகர் பீட் குடுத்து முடிச்சுட்டேன். உங்கள்ட்ட அது சொல்லிட்டேன் நானு. ஏன்னா அது ஸ்டோன் செயின் காயிற வரையும் நம்ம வெயிட் பண்ண தேவலன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள அப்படியே அப்படியே கன்டினியூவா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். கன்டினியூவா பண்ணும்போது நமக்கு ஒரு சீக்கிரமாவும் முடிஞ்சிரும். இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோன் செயின் நம்ம காயிற வரலையும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. இத ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ஸோ, அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்ச தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். நீங்க 2, 2 ஸ்டோனுக்கு அப்படியே இடையில இடையில நீங்க கொடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஆல்ரெடி நம்ம க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ, அது ஒண்ணுமே ஆகாது. அதே மாரியே நம்ம வந்து ஸ்டிச்சும் பண்ணிட்டுருக்கோம். ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நெருக்க நெருக்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம இது வந்து ஏன்னா நம்ம நடுவுல தான் குடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் குடுக்குறோம் இல்லையா? ஸோ, அதனால நமக்கு வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து 2, 2 ஸ்டோனுக்கு அப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த கரெக்ட்டா அந்த எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா? நம்ம கட்டிங் பண்ண எடுத்துக்கிட்டா, கட்டாயம் வந்து ஒரு ஒரு ஸ்டோனுக்கு ஸ்டிச் பண்ணுங்க. நான் அத தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ, அந்த வீடியோஸ்ல வந்து நான் அப்படியே வந்து சொல்லிடுறேன் நானு. அந்த இடத்துக்கிட்ட கரெக்ட்டா வந்து ஒரு நம்ம ஸ்டோன் எங்க நிக்கிதோ, அது வரலையுமே சுத்தி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது வரேன் நானு. எப்பயுமே ஸ்டோன் செயின் கட் பண்ற இடத்துல கட்டாயம் நீங்க ஒரு ஒரு சிங்கிளா வந்து பண்ணுங்க. பார்த்து நீங்க அது கொஞ்சம் நகராமயும் இருக்கணும். ஸோ, அதெல்லாம் பண்ணிட்டு, இந்த ஷேப்லாம் கொஞ்சம் திரும்ப செய்யுது. ஸோ, அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க ஸ்டிச் பண்ணணும் நீங்க. ஏன்னா நம்ம அடுத்து வந்து பீட்ஸ் குடுத்துட்டோம் இல்லையா? ஸோ, அது திரும்ப செய்யும் நமக்கு. அந்த கேப் போதுமான அளவு இல்லன்னா கரெக்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அத முடிச்சுட்டேன். இப்ப நான் டேப் வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சுக்கும் குறைவா வந்து நான் மார்க் பண்றேன். 1/2 இன்ச்சுக்கு குறைவு எவ்வளோ நீங்க கேட்டீங்கன்னா, 3 பாயிண்ட் தான். நம்ம 1/2 இன்ச்சுக்கு 5 பாயிண்ட் வரும். 5 லைன் நமக்கு அந்த லைன் வரும் இல்லையா? அந்த டேப் இன்ச் டேப்ல. அது வந்து நான் 3 பாயிண்ட் தான் நான் மார்க் பண்றேன். இது ஏன் நான் மார்க் பண்றேன்னா, நமக்கு பீட்ஸ் வந்து கரெக்ட்டா வரும் நமக்கு. ஸோ நீங்க வந்து இத ஈஸியாவும் நீங்க முடிச்சிடலாம். நான் ஒரு சின்ன 2 விஷயம் நான் இதில சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ்ல பாருங்க. நான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அதே மாரி நெக்க சுத்தி அப்படியே மார்க் பண்றேன். நான் மார்க் பண்ணிட்டு பீட்ஸ் குடுக்க போறோம். ஆனா, ஒரு சின்ன 2 விஷயம் இதில நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்கள்ட்ட வந்து வீடியோஸ்லயே அப்படியே சொல்லிடுறேன் நானு. இத சுத்தி வந்து மார்க் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. இப்ப மார்க் பண்ணிட்டு, நான் வந்து சைஸ் வந்து அதாவது 3 எம்எம் எடுத்துக்கலாம் நீங்க வேணும்னா, நான் 2 எம்எம் பீட்ஸும், 3 எம்எம் பீட்ஸு நம்ம பெரிய சைஸ் சாரி 3 இல்ல 4 பெரிய ரவுண்ட் பீடு 4 எம்எம் பீடு, 2 எம்எம் பீட்ஸ் ஒண்ணு எடுத்திருக்கேன். 2 சைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் சுகர் பீட் யூஸ் பண்ண போறோம். இப்ப நான் அந்த மார்க் பண்ணதுல ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு சிங்கிள் லாக் போடுவோம் இல்லையா நம்ப பீட்ஸுக்கு, அதே மாரி நான் வந்து நாட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பீட வந்து நாட் பண்ணிக்கிட்டு, சுத்தி வந்து சுகர் பீடு தான் குடுக்குறேன். சுத்தி வந்து நம்ம எப்பயும் போல 2, 2 பீடு சுகர் பீட் குடுங்க. இது சுத்தி வந்து பீட்ஸ் குடுக்குறேன். நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா? இத நான் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க. இப்ப இது வந்து அத சுத்தி வந்து சுகர் பீட் குடுத்துட்டு, நம்பர் 2 சைஸ் வந்து பீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு, அத அப்படியே நம்ப அந்த அரும்பு டைப்ல அந்த கார்னர்ல எட்ஜஸ்ல நம்ம வந்து ஒரு பீட வந்து சிங்கிளா குடுக்க போறோம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இத அப்படியே நம்ம வந்து லாக் பண்றோம் நம்ப. ஒரு பீட எப்பயும் லாக் பண்ணுவோம்ல, அதே மாரியே நம்ம நாட் பண்ணிக்கிறோம் நம்ப.
ஸோ இப்போ அடுத்ததும் அதே மாரி பண்றேன். இன்னொரு விஷயம் நான் வந்து ஏன் சொல்றேன்னா, இந்த மாரி எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகாது. அதே மாரி நீங்க பண்ணும்போது கொஞ்சம் நெறைய வித்தியாசங்கள் வர செய்யும். இது நீங்க கன்டினியூவா கொண்டு போய் இந்த மாரி பீட்ஸ் ஒர்க்லாம் இந்த மாடல்ல அதாவது ஒரு பீட சுத்தி பீட்ஸ் சுகர் பீட் குடுக்குறீங்கன்னா, சீக்கிரம் முடியணுன்றதுக்காக இந்த வீடியோஸ்ல சொல்றேன். அதுக்காக தான் நான் 2 டைம் பண்ணேன் அப்படின்றது வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணும்போது எனக்கு டைம் ஆத்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணது எல்லாமே அப்படியே கன்டினியூவா நம்ம 4 குடுத்துட்டு வரோம் இல்லையா? அந்த பெரிய பீட அப்படியே குடுத்துட்டு வரேன். ஒரு செயின் கேப் வரும். ஏன்னா, நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துல தான் பீட்ஸ் வர மாரி பண்றோம் நம்ப. கட்டாயம் வந்து ஒரு செயின் வந்து போட்டுட்டு, அகைன் திரும்ப ஒரு பீட் எடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் அந்த கேப்பும் கரெக்ட்டா இருக்கும். அத சுத்தி நம்ம பீட்ஸ் குடுக்கறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். சுகர் பீட் குடுக்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு சின்ன விஷயம் தான். நான் இதுதான் 2 விதம்ன்னு சொல்லியிருந்தேன். நமக்கு டைம் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் உங்களுக்கு முடிக்கணும்னா, நீங்க இந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி ஒரு பீட்ஸ சுத்தி பெரிய பீட சுத்தி நம்ம சுகர் பீட் குடுக்கும்போது, நமக்கு டைம் பொறுமையா ஒண்ணு ஒண்ணா நம்ம முடிக்கிற மாரி இருக்கும். டைம் ஆகுது. லாக் பண்றோம். நம்ம அதாவது நாட் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில வந்து தவிர்த்துரும். ஸோ, அதுக்காக தான் நான் சொன்னேன் 2 விதம்ன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இத சுத்தி நீங்க வந்து குடுக்க போறீங்க. நான் இப்படி தான் குடுத்தேன். ஸோ, என்னுடைய ஐடியாபடி நான் அது வந்து சொல்றேன். நீங்க இத ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நான் டிப்ஸ் மாரி சொல்லியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துட்ட நான் அப்படியே வந்து நாட் பண்ணிக்கிட்டு, நம்ம வந்து 2 சைஸ் பீட் எடுத்திருந்தோம் இல்லையா? அத எடுத்து அப்படியே நான் அந்த கார்னர்ல அப்படியே எட்ஜஸ்ல குடுக்குறேன் நானு. அத சுத்தி. ஸோ, அப்படியே வந்து அப்படியே நாட் பண்ணிக்கிறேன் நானு. அந்த ஒரு சிங்கிள் பீட் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அது அப்படியே. இது எல்லாமே இந்த டிசைன் அவ்வளோதாங்க. இது நம்ப அப்படியே அங்கங்க ஒரு ஒரு புட்டாஸ் வரும். இது பார்டர் ஒர்க்கு. அதே சமயம் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்னா சூப்பரா ட்ரை பண்ணுங்க. நல்லா லாஸ்ட் அவுட்புட் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் எட்ஜஸ்ல ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க நீங்க. லாஸ்ட் வரலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப அதாவது ஒரு சிம்பிள் அண்ட் நீட் ஒர்க்குன்னும்போது நம்ம ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதுவும் இல்லாம ஒரு சிம்பிளா ட்ரை பண்ணோம்னா, நீங்க இதே பிளைன் ப்ளவுஸ்லனா நீங்க பண்ணீங்கன்னா, இன்னும் சூப்பரா உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஃபுல்லா ஜரி ப்ளவுஸு. ஜக்கார்ட் ப்ளவுஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி டைப் இது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதே மாரியே நான் பண்றதுனால, எங்களுக்கு டைம் சீக்கிரமாவே முடிச்சுட்டேன் நானு. ஸோ நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது நமக்கு. ஸோ இதே தான் நம்ம சுகர் பீட் குடுக்க போறோம் சுத்தி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம 3 சைஸ் 4 சைஸ் பீடு குடுத்துட்டே வந்துட்டோம். நம்ம அத மார்க் பண்றதும் நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும் நமக்கு. அப்பதான் நம்ம கரெக்ட்டா வரும். நல்லா வந்து மார்க் பண்றது வந்து 1/2 இன்ச்சுக்கு குறைவு நான் 3 பாயிண்ட் தான் நான் மார்க் பண்ணேன். எனக்கு சரியா வந்துச்சு. நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேருக்கு இந்த டிசைன்ல எப்படி அந்த சுத்தி பீட்ஸ் எவ்வளோ கேப் விடணும்? எப்படி எடுக்கணும்? எந்த இடத்துட்ட முடிக்கணும்? அப்படின்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த விஷயத்துல நான் இந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் சிங்கிள் பீட் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணேன். இந்த நெக்க சுத்தி அவ்வளோதான். இந்த டிசைன் ஓவரால் எல்லாம் இவ்வளோ தான் வரப்போது. அங்கங்க ஒரு ஒரு புட்டாஸ் இதே சேமா அப்படியே குடுக்க போறோம் நம்ப. ஓரளவுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்றேன். என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அ இன்னும் எனக்கு வந்து நெறைய சப்போர்ட் குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு நெறையவே சப்போர்ட் குடுத்துட்ருக்கீங்க. நெறைய ஆன்லைன் கிளாஸ பத்தி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். அ சாரி ப்ரீ ஃபிட்டிங் கிளாஸும் என்கொயரி வந்துட்டுருக்கு. ஆ டேட்டும் நான் வந்து சொல்லியிருக்கேன் நானு. கேட்டவங்களுக்கெல்லாம் வந்து, உங்களுக்கும் இந்த மாரி சாரி ப்ரீ ஃபில்லிட்டிங் கிளாஸ் வேணும்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணலனாலும் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன் ஆல்ரெடி. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்க. ஸோ மெஹந்தி கிளாஸுமே பேசிக் டூ அட்வான்ஸ் வந்து பிரைடல் கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி சொல்லிக் குடுக்குறேன். ஸோ அதையும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சொல்றேன் நான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் அந்த எட்ஜஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த அந்த பாட் ஷேப் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கிட்ட கார்னர்ல எப்படி நான் ஸ்டிச் பண்றேன்றதையும் உங்களுக்கு வீடியோஸ் தெரியணுன்றதுக்காக நான் அந்த இடத்துட்ட வீடியோஸ் வந்து எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாரி குடுக்கும்போது தான் அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அ அந்த ஷார்ப் எட்ஜஸ் கட்லாம் நம்ப எந்த மாரி வரணும், எந்த இடத்துட்ட அது வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து. ஸோ பார்க்க நீட்டா இருக்கும். நான் மார்க் பண்ண மாரியே நீங்க மார்க் பண்ணி இந்த மாரி ஒரு பீட் ஒர்க்லாம் சுத்தி நீங்க குடுக்கணும்னா, நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது.
ஸோ நெறைய பேர் இந்த வீடியோஸ்ல வந்து சொல்ல மாட்டாங்க. பீட்ஸ் எப்படி குடுக்குறோம்? எவ்வளோ கேப் வரும்? நெருக்க வேணும். நெருக்க வேணும்னா, அதுக்கு வந்து எப்படி நம்ம குடுக்கணும்? எந்த அளவுக்கு கேப் வரணும்? எப்படி ஸ்டிச் பண்ணணும்? அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்காகவே கட்டாயம் நான் அந்த வீடியோஸ்ல வந்து நான் இதெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது ஓரளவுக்கு எல்லா டிசைன்ஸ் இதெல்லாம் அவ்வளோதான். உங்களுக்கு இது அங்கங்க ஒரு ஒரு புட்டாஸ் வரப்போது அவ்வளோதான். நான் டர்சில்ஸ் ஒர்க்கும் இதில வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா நான் வந்து வீடியோஸ் எடுக்கல. அதாவது அது பீட்ஸ் ஒர்க் தான். அது நான் ஸ்டிச் பண்ற வீடியோஸ் வந்து வீடியோஸ் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோதான் முடிச்சாச்சு. தேங்க் யூ ஸோ மச்.